10 நாளைக்கு முன்னாடி கோயிலில் இருக்கக்கூடிய போரில் வந்து தண்ணி இல்லை, தென்னங்கன்றுங்களுக்கெல்லாம் தண்ணி விட முடியல. நாங்கள் சரி இன்னும் ஒரு 10 அடி ஆழம் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பைப்பையுமே உருவி மறுபடியும் ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு பார்த்தா 10 அடி தான் போச்சு, 1 லென்த் பைப் உள்ளே போகலை. ஆனால் அவ்வளோதாங்க நான் பண்ண முடியும் அப்படின்ட்டாங்க. சரி ஐயாட்டே போய் முறையிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாட்ட வந்து இந்த மாதிரி போரில் தண்ணி இல்லைங்க, தண்ணி பாய்ச்சவே முடியல அப்படின்னோம். அடுத்த நாள் நைட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சது. பயங்கர மழை. எந்த அளவுக்கு மழைனா கோயிலில் வந்து மேலே வந்து பெரிய பாறைகளை அடுப்பி தடம் போட்டுருவோம். எல்லா மண்ணையுமே கரைச்சி எடுத்துருச்சு. அந்த பாறைகளை கொஞ்சம் இல்லைனா உருட்டி விட்டுருக்கும். அந்த அளவுக்கு பயங்கர மழை. அடுத்த நாள் 10 ஆள் அளவு மழை பெஞ்சிருக்கும். பயங்கர மழை. போர் நிறைஞ்சிருச்சு. அந்த ஒரு தண்ணி தொட்டி கட்டியிருப்போம், பெரிய தண்ணி தொட்டி கட்டியிருப்போம். அந்த தண்ணி தொட்டியே உடஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு மழை அரைச்சி எடுத்து அடுத்த நாள் 2 ஜேசிபி விட்டு மீண்டும் எல்லா பாதையுமே புனரமைப்பு பண்ணணும். அந்த அளவுக்கு அப்புறம் பண்ணணும். வரப்பு கட்டுங்க, எல்லாமே வரப்பு கட்டி தண்ணியை தேக்கி எல்லா தண்ணியுமே மண்ணுக்குள்ளே இறக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 ஜேசிபி விட்டு வரப்பு கட்டி தண்ணி எல்லாத்தையுமே அடுத்த நாள் மழை. ஐயாட்ட போய் உடனே நன்றி சொன்னோம். ஐயா ஒரே வார்த்தை தான், போரில் தண்ணி இல்லைன்னு சொன்னோம். பயங்கர மழை. இது வந்து கரெக்டாக வெள்ளித்திருப்பூர் நம்ம கோயில் இருக்கிற விராலிக்காட்டூரில் மட்டும்தான் இந்த அளவுக்கு மழை. குருவரெட்டியூரில் மழை அந்தளவுக்கு இல்லை, அந்தியூரில் அந்தளவுக்கு மழை இல்லை, சனி சந்தையில் அந்தளவுக்கு மழை இல்லை, பட்லூர் 4 ரோடில் அந்தளவுக்கு மழை இல்லை. மழை பெஞ்சிச்சு, அங்கெல்லாம் சுமாராக பெஞ்சிச்சு. ஆனால் விராலிக்காட்டூரில் பயங்கரமான மழை. இன்றைக்கி போர் மோட்டர் யூஸ் பண்ணி இன்றைக்கி 1 வாரம் ஆகுது. டெய்லி மழை பெஞ்சிருது. எங்களுக்கு போர் போட வேண்டிய தேவையே இல்லை. அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு நாங்கள் போய் பிரச்சனை அப்படின்னு போய் நின்ன உடனே அடுத்த நாள் கொடுத்தாரு பாருங்கள் ஒரு மழை. போதுங்கிற அளவுக்கு கொடுத்தார். மிகப்பெரிய மிராக்கள்.